அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்று இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் ரத்து செய்யப்படுமா? அமைச்சர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் தற்போது வெளியான தகவல். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் மஹிந்த தேசப்பிரியவின் முக்கிய அறிவிப்பு. வடமாகாணத்தின் இன்றைய வானிலை தொடர்பில் வெளியான தகவல். இலங்கையின் 6 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய முன்னெச்சரிக்கை. வெள்ளத்தில் உயிரிழந்த மதரசா மாணவர்கள் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணை. சட்டவிரோத ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிப்பு விசாரணையில் வெளியான பின்னணி. விடுதலை புலிகளின் தலைவரின் பிறந்த தின கொண்டாட்டம் சிவாஜிலிங்கத்துக்கு எதிராக விசாரணை தொடர்பென விரிவான செய்திகள். சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளத்தையும் இதர சிறப்புரிமைகளையும் குறைப்பதாக நாம் கூறவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் மற்றும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமை சலுகைகளை ரத்து செய்வதாகவே கூறியிருந்தோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதிய கொடுப்பனவுகளை ரத்து செய்வது தொடர்பான பிரேரணை எதிர்வரும் வாரமளவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். சுகபோக வாழ்வதற்காக நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொழும்பில் தங்குவதற்காக அவர்களுக்கு மாதிவில குடியிருப்பு தொகுதியில் வீடுகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த மின்சார கட்டண திருத்த முன்மொழிவு எதிர்வரும் 6ஆம் தேதி பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் மின்சார சபையினால் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. குறித்த முன்மொழிவை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக மின்சார சபையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பழைய முறைமையின் பிரகாரம் இலங்கை மின்சார சபையானது மின்சார கட்டணத்தை 6 முதல் 11% வரை குறைப்பதற்கான முன்மொழிவுகளை முன்னர் சமர்ப்பித்திருந்த நிலையில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அதனை நிராகரித்திருந்தது. அதன்போது அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களையும் கருத்தில் கொண்டு கட்டண திருத்த முன்மொழிவை திருத்துமாறு ஆணைக்குழு மின்சார சபைக்கு அறிவித்தது. இந்த நிலையில் அடுத்த வருடம் மின்கட்டண திருத்தம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என முன்னாள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டிய தேவை காணப்படுகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்களினால் எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஏனெனில் குறித்த வேட்புமனுக்கள் 2022ஆம் ஆண்டில் கோரப்பட்டவை. தற்போது 2 வருடங்கள் முற்றாக கடந்துள்ளது. எனவே பழைய வேட்புமனுக்களின் ஊடாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது இளம் பிரதிநிதித்துவத்துக்கான வாய்ப்பு இழக்கப்படுகின்றது. 2023 தேர்தல் சட்ட விதிமுறைகளின் பிரகாரம் வேட்புமனுக்களில் 35 வயதுக்கு குறைந்த இளம் பிரதிநிதித்துவம் 125% காணப்பட வேண்டும் என்ற யோசனை திட்டம் நிறைவேற்றப்பட்டு சட்டமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலும் இந்த முறைமை பின்பற்றப்பட்டது. எனவே பழைய வேட்புமனு ரத்து செய்யப்பட்டு புதிய வேட்புமனு கோரப்பட்டு எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு முன்னாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். வடமாகாணத்தில் இன்றைய தினம் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ இரவில் பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்கூறியுள்ளது. மேல் சப்ரமுகா, வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, வடமேற்கு, மேற்கு, மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். மழையுடன் கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் கோரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் தற்போது நிலவி வரும் சீரற்ற காலநிலை காரணமாக 6 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி கண்டி, பதுளை, நுவரெலியா, கேகாலை, மாத்தறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கண்டியில் உள்ள ஜட்டினுவர, உடபலாத், உடுதும்பர, தெல்தொட்டை, தொழுவ, அக்குரண மற்றும் பண்பில உள்ளிட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 2ஆம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெள்ளத்தில் உயிரிழந்த மதரசா மாணவர்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அம்பாறை மாவட்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெயம் ஜெயபத்ம ஆலோசனைக்கமைய கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் புத்திகாவின் வழிகாட்டலில் குறித்த விசாரணைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் வெள்ள நிலை ஏற்பட்ட போது சுமார் 5 அடிக்கும் அதிகமான உயரத்தில் வெள்ளம் சென்றுள்ளதாகவும் மாணவர்களை ஏற்றி வந்த உளவு இயந்திரம் சுமார் 150 மீட்டர் இயந்திரத்துடன் இணைப்பை துண்டிக்கக்கூடிய வகையில் பெட்டிவேராக பயணித்திருக்க வேண்டும் என்ற கோணத்திலும் பல்வேறுபட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இது தவிர விபத்து நடைபெற்ற போது அங்கு என்ன நடந்தது, யார் யார் பயணித்தார்கள் போன்ற கேள்விகள் தொடுக்கப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. கடந்த 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நீண்டவூரிலிருந்து சம்மாந்துறை நோக்கி சென்று 12 பேரை ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் விபத்துக்குள்ளாகியமை அதில் பயணித்த மதராசா மாணவர்களின் உயிரிழப்பு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. நீண்டவூர் காஷிபுல் உலும் அரபு கல்லூரியிலிருந்து சம்மாந்துறைக்கு விடுமுறையில் சென்ற மாணவர்களே இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அத்துடன் இதுவரை மொத்தமாக 8 சடலங்கள் மீட்புக் குழுவினரால் மீட்கப்பட்டு சம்மாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு குறித்த சடலங்கள் மீதான மரண விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். கொழும்பு பொல்காசோவிட பிரதேசத்தில் கார் பழுதுபார்க்கும் இடமொன்றில் சட்டவிரோதமாக இணைக்கப்பட்ட லேண்ட் ரோவர் ஜீப் வாகனம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேல்மாகாண புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் பிரகாரம் குறித்த வாகனம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வாகன பழுதுபார்க்கும் இடத்தின் உரிமையாளரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சுமார் 1.5 வருடங்களுக்கு முன்னர் மகரகம பிரதேச விகாராதிபதி ஒருவர் இந்த வாகனத்தின் உதிரிப்பாகங்களை வழங்கி சென்றதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு வாகனத்தை திருத்துவதற்கு தேவையான உதிரிப்பாகங்களை உரிமையாளர் என கூறப்படும் விகாராதிபதி அவ்வப்போது வழங்கி சென்றதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதன்படி இந்த வாகனத்தை வழங்கியதாக கூறப்படும் விகாராதிபதியிடம் வாக்குமூலம் பெறப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் குறித்த ஜீப் மேலதிக விசாரணைகளுக்காக கெஸ்பேபக் காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் அண்மையில் நடைபெற்ற விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் 70வது பிறந்த தின கொண்டாட்டம் தொடர்பாக வல்வெட்டித்துறை காவல்துறை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற 5 பேரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி வல்வெட்டித்துறையில் விடுதலை புலிகளின் தலைவர் பூர்வீக இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்காக பிரபாகரனின் புகைப்படத்தினை கொண்ட பதாகையொன்றும் அச்சிடப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது அங்கு வந்திருந்த வல்வெட்டித்துறை காவல்துறையினர் விடுதலை புலிகள் தலைவருடைய புகைப்படத்தினை பயன்படுத்த முடியாது என்றும் அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்றும் தெரிவித்திருந்தார்கள். இதனையடுத்து குறித்த பதாகையினை நீக்கிவிட்டு பிறந்தநாள் கொண்டாட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். இதேவேளை விடுதலை புலிகளின் தலைவரது புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்டதாக இணுவில் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பான விசாரணைகளையும் பயங்கரவாத பிரிவினர் ஆரம்பித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.